எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 4வது ஸ்லோகம். ஸ்லோகத்தை சொல்றேன் கேட்டுங்க. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதயே வாசிஷ்டாய நமோ நமஹ. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதயே வாசிஷ்டாய நமோ நமஹ. இது 4வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்றாருன்னா, வியாசாய விஷ்ணு ரூபாய, வியாசர் வியாசர்ன்றது விஷ்ணுவோட ரூபந்தான் அப்படின்னு சொல்றாரு. அதுல வியாசாய, அதை நான் சொல்றேன், விஷ்ணுவோட அவதாரங்கள்லாம் இது முடிஞ்ச உடனே ஒன்று சொல்றேன். அதுல இதை கண்டினியூ பண்ணியே சொல்றேன், அப்ப தெரியும். வியாசரே விஷ்ணுவுடைய ரூபந்தான். அதான் வியாசாய விஷ்ணு ரூபாய. அடுத்தது வியாச ரூபாய விஷ்ணுவே. வியாச ரூபமே விஷ்ணு தான். முதல்ல வியாசரே விஷ்ணு ரூபந்தான். அதுக்கு அடுத்தது வியாச ரூபமே விஷ்ணு தான். அதே தான் மாற்றி சொல்றது. அப்படியே நம்ம சில நேரத்தில் சொல்றோம் இல்லையா, மாற்றி சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த மாதிரி. அது வியாச விஷ்ணு ரூபவே. அடுத்து வியாசாய 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 விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே, அது முடிஞ்சு போச்சு. நமோவை பிரம்மன் இதையே. நமன்னா வணங்குறது, நமோன்னா வணங்குறேன் அப்படி. நமோவை பிரம்மம்னா எல்லாத்துக்கும் அதிபதி. பிரம்மன்றது இந்த இடத்துல என்னன்னா எல்லாத்துக்கும் கர்த்தா. அதான் கர்த்தான்னு சொன்னா புரியாது. இப்ப அவர் இதுல எல்லாம் உங்களுக்கு உபன்யாசத்துல எல்லாம் கர்த்தான்னு தான் சொல்லுவா. அதுக்கு யாரு அது கர்த்தானா நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னு. அது எல்லாருக்கும் புரியாது கர்த்தான்றது. அதனால அது இதுல அதிபதி. அது அதிபதின்றது சரியான தமிழ் வார்த்தை. பிரம்மன்றது பிரம்மம்னா அதிபதி. நிதையே, நிதையே அடுத்தது நிதியே கிடையாது, நிதையே. நிதையன்னா உருவம், நிதன்னா உருவம், நிதையன்னா உருவம். வாசிஷ்டாய, வாசிஷ்டாயன்னா வசிஷ்டர். நமோ நமக. நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமக. வசிஷ்டர் வழி வந்தவன் அர்த்தம். வசிஷ்டர் வழி வந்த வியாசரை நமோ நமன்னா வணங்குகிறேன், வணங்குகிறேன் அப்படின்றது. வணங்குகிறேன் வணங்குகிறேன் 2 தடவை சொல்றது நமோ நம்ம. அதான் அந்த சிலது அந்த அடுத்து எடுத்து வரும் பாருங்க. அது மாதிரி வருக வருக என்றமே, அது மாதிரி சொல்லு சொல்லு அப்படின்னு 2 தடவை சொல்றேன். அது மாதிரி இது நமோ நம்மன்றது நான் வணங்குறேன் வணங்குறேன் அப்படின்ற அர்த்தம் அந்த இடத்துல. என்ன இப்ப மொத்தத்துல என்னன்னா, வியாசரே விஷ்ணு ரூபமானவ வியாசரும், வியாச ரூபமான விஷ்ணுவும் ஒண்ணுதான். இந்த அப்படிப்பட்ட அந்த வியாச ரூபாய விஷ்ணுவே இது நிதையே வந்துட்டு பாருங்க இந்த இடத்துல. பிரம்மம் வணங்குறேன். அப்படிப்பட்ட விஷ்ணுவையும் வியாசனையும் ஒன்னா நினைச்சு வணங்குறேன். எல்லாத்துக்கும் அதிபதியான பிரம்மன்றது, எல்லாத்துக்கும் அதிபதியான உருவமான வசிஷ்டருடைய வழித்தோன்றலான வசிஷ்டரோட வழித்தோன்றல்னா வாரிசு. அதான் முதல்ல படிச்சோம், போன ஸ்லோகத்துல பார்த்தோம் பாருங்க. அந்த நம்ம போன ஸ்லோகத்துல வியாசம் வசிஷ்ட அவதாரம் சத்திய பௌத்திர மகள் மஷம், அந்த வசிஷ்டருடைய வழின்னு தானே சொன்னோம். இது வசிஷ்டருடைய வழியில் வந்த வியாசரை வணங்குறேன் வணங்குறேன் அப்படின்றத அர்த்தம். இதுல இன்னொன்னு என்னன்னா, மகாவிஷ்ணுவுக்கு அவதாரம் 10 அவதாரம்னு சொல்லுவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கு 22 அவதாரம். 22 அவதாரம் யாருக்காவது தெரியுமா? 22 அவதாரம் தெரிஞ்சவா இருக்காளா? கரெக்டா சொல்லுவாளா? சொல்ல முடியுமா? நாளைக்கு சொல்றீங்களா? நான் இப்ப சொல்லிடுவா, நாளைக்கு சொல்றீங்களா? நான் சொல்லிடுறேன், இப்ப சொல்லிடுறேன் உங்களுக்கு. 22 அவதாரம் என்னன்னா, முதல் அவதாரம் சனத்குமாரர்கள் 4 பேர். சனன், சனகன், சனாகனன், சனத்குமாரன் 4 பேர். 4 பேர் சேர்ந்தது ஒரே அவதாரம். அதுதான் சனத்குமாரர்கள் முதல் அவதாரம். 2வது வராக அவதாரம். 3வது நாரதர். 4வது நரநாராயணன். நரநாராயணன்றதா இன்னைக்கும் பத்திரியில பெருமாள் அவர் தான். நரநாராயணனோட அந்த அவதாரம் 4வது. 5வது கபிலர். கபிலர்னு ஒரு முனிவர் இருந்தார் பழையது. அது இதுல வர்றது கபிலரோட நீங்க விஷ்ணு புராணத்தை படிச்சீங்கன்னா கபிலர் வரும். கபிலர்னு 5வது இது. 6 தத்தாத்திரேயர். 7 யக்ஞன். யக்ஞன்றது ஒரு இதுதான், ஒரு ராஜா தான். அப்புறம் அதுக்கப்புறம் அவன் சாமியாரா முனிவரா ரிஷியா மாறி போயிட்டா. அவர் தான் யக்ஞன்றது 7. 8 ரிஷபதேவர்.
ரிஷபதேவன்றது ஈஸ்வரனுக்கு இருக்கிற அந்த ரிஷபம் இல்லை. இது ரிஷபதேவன்றது இன்னொரு இது இது ஒரு அவதாரம். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த ரிஷபம் வேற, இந்த ரிஷபதேவர் வேற. அடுத்தது பிருது மகராஜ். பிருது மகராஜ்னு ஒருத்தர் இருந்த, அது அவருக்கு அதிகம் விஷ்ணு புராணத்தில் வரும். அது நான் அந்த இதில் ஏதாவது நடுவில் சான்ஸ் வரும்போது சொல்கிறேன். 9வது பிருது மகராஜ். 10 மச்சாவதாரம். இதெல்லாம் இது அந்த லைனாக வருது. 22 அவதாரத்தில் இது வருது. 11 கூர்மம், 12 தன்வந்திரி, 13 மோகினி, 14 நரசிம்மம், 15 வாமனம், 16 பரசுராமர், 17 வியாசர். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. நம்ம இப்போ இந்த பாட்டை இது பாருங்க. இப்போ நம்ம பாட்டில் சொன்னோம் பாருங்க, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே. அதான் அந்த வியாசருக்கு 17. 18 ராமர், 19 பலராமர், 20 கிருஷ்ணர், 21 புத்தர். புத்தரும் மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான். 21. 22 கல்கி அவதாரம். இது மகாவிஷ்ணுவோட அவதாரம் 10ன்னு எல்லாரும் சொல்லுவா. விஷ்ணு புராணத்தில் சொல்லிட்டது 22 அவதாரம். அந்த 22 அவதாரம் இப்போ நான் சொன்னேன். வேணும்னா எழுதிங்க யாராவது ஒரு பேப்பரில். வரிசை கிரமமாக இப்படி தான் 22 அவதாரம். இது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சின்ற விஷயம் இதுதான். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம். தேங்க்யூ.